பைரவாய நம. நாங்கள் எல்லாமே குலதெய்வ கோயிலுக்கு இன்றைக்கி வந்திருக்கோம். வருஷமாக வந்துட்ருக்கோம். இன்றைக்கி எங்கள் குலதெய்வ கோயில் சாமி கும்பிட்ற எல்லாருமே ஒரு 30 குடும்பமாக சேர்ந்து இன்றைக்கி எங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு பைரவரை இன்றைக்கி அஷ்டமிக்காக வந்திருக்கோம். எல்லோரும் குலதெய்வ நிறைவோடு வந்தோம். சாமி கும்பிட்டோம். இன்றைக்கி மனசுக்கு நெகிழ்ச்சியாக இருக்குது, மன நிறைவாகவும் இருக்குது. பைரவாய நம. நாங்கள் கந்தியப்பம் கிராமத்தை சேர்ந்தவங்க. பைரவர் எங்கள் குலதெய்வம். நாங்கள் எல்லா குடும்பத்தாரும் ஒன்றா இணைந்து வழிபடுறோம். இதுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது பைரவ சாமி அவர்கள். அவர் முன்னிலையில் வழிபட்டு வருகிறோம். இப்பொழுது பைரவாய நம. நாங்கள் கந்தியப்பம் கால பைரவரை குலதெய்வமாக வணங்கிட்டு வர குடும்பத்தார்கள். எங்கள் குடும்ப உறவினர்கள் கந்தியப்பம், அச்சமங்கலம், காலனூர், சாம்பல்பட்டி உள்ளிட்ட சில கிராமங்களில் வாழ்ந்து வருகிறார்கள். பைரவ நிலையத்தின் நிறுவனரான பைரவ சாமிகள் எங்கள் குடும்பத்திலிருந்து வந்தவர். எங்கள் முன்னோர்கள் கோலாறு அருகில் உள்ள சீத்தப்பெட்டா மலை கோயில் கொண்டுள்ள காலபைரவரை குலதெய்வமாக வழிபட்டு வந்தனர். சில நூற்றாண்டுகளுக்கு முன் அதன் தொடர்ச்சியான கந்திகுப்பத்திலும் கோயில் கட்டி வழிபட்டு வந்தனர். பைரவ நிலையத்திற்கு மூலக்கோயில் கந்திகுப்பத்தில் தான் உள்ளது. அங்கிருந்து பைரவர் திருமேனியை கொண்டு வந்து இந்த வனப்பகுதியில் பிரசித்தி செய்து 12 ஆண்டுகளுக்கு இத்திருக்கோயிலை சுவாமிகள் நிறுவினார். அப்போதிலிருந்து எங்கள் உறவினர்கள் அனைவரும் இந்த திருக்கோயில்தான் குலதெய்வ வழிபாடு செய்து வருகிறோம். எங்கள் குடும்பங்களில் உள்ள குழந்தைகளுக்கு மொட்டை அடிச்சல், காதணி விழா நடத்துதல், திருமண நிகழ்வு எல்லாம் இந்த கோயில் தான் நடத்திட்டு வரோம். கடந்த திருவிழாவிலும் எங்கள் குலதெய்வ குடும்பத்தினார் சார்பாக தேர் திருவிழாவிற்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்தோம். இதை தொடர்ந்து செய்வோம். அஷ்டமி வழிபாட்டையும் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சிறப்பாக நடத்தினோம். பைரவ நிலையத்தில் வருகை தரும் பக்தர்கள் அனைவரும் இறை அருள் பெற வேண்டுகிறோம். திருச்சிற்றம்பலம்.